நான் சொன்னதை தாண்டி ஜெயிச்சிட்ட போல. சாமி, புருஷன் உயிரை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. அத நீ செய்வியா? என்ன செய்யணும் சாமி, சொல்லுங்க. நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகணும். உன் புருஷன் உயிரை காப்பாத்த இதை தவிர வேற வழி இல்லை. என்ன மன்னிச்சிருங்க மேடி, உங்களை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சித்தர் சொல்லிட்டாரு. அதனால நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன். நான் இப்படியே போறேன். பொண்டாட்டி, பொண்டாட்டி, பொண்டாட்டி அடிக்கிறாரு. அடிக்காதீங்க, என்ன விட்டு போகாத பொண்டாட்டி. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மேடி, போக மாட்டேன். சரி, போலாம். கடவுளே, என் மேடி உயிரை காப்பாத்த நான் என் மேடியை விட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா என் பிரிவை மேடியால தாங்க முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என் மேடிய கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. என்னாலையும் அவரை விட்டு பிரிஞ்சு போக முடியல. மேடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மேடிக்கு துணியா நீதான் பார்க்கணும். ஸ்வேதா, உன் புருஷனுக்கு கண்டம் இருக்கு. நீ அவனை பிரிஞ்சிருக்கணும்னு சொன்ன. நான் சொன்னதை கேட்காம அவன் மேல உள்ள காதல்ல அவன் கூடவே இருந்துட்ட. உன் புருஷனோட சாபம் சர்ப்பமா மாறி உன் புருஷனை தீண்டி அவனை சாவோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. ஆனா நீ சாவித்திரி மாதிரி அந்த யமனோடயே சண்டை போட்டு சிவன் பார்வதி அருளோட உன் புருஷனை சாவுல இருந்து மீட்டெடுத்துட்ட. அந்த விதியையே உன் காதலால ஜெயிச்சுட்ட. சாமி, நான் உங்க பேச்ச மீறி நான் மேடியை பிரிஞ்சு போகாம இருந்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஈசனோட விளையாட்டுல தப்பு சரிக்கெல்லாம் வேலையே இல்லம்மா. எல்லாம் அவனுடைய முடிவுதான். அவன் நினைச்சா எப்பேற்பட்ட தப்பையும் சரியாக்குவான், சரியையும் தப்பாக்குவான். நீ உன் புருஷனை விட்டு போகாம இருந்ததுதான் சரி. அதனாலதான் இப்போ உன் புருஷன் குணமாகி எல்லார் போலவும் நல்லா இருக்கான். மேடியும் நானும் ஒன்னா ஒத்துமையா 100 வருஷம் வாழணும்னு எங்களை வாழ்த்துங்க. நீ உன் புருஷன் கூட வாழ நினைக்கிற, ஆனா விதி உனக்கு எதிரா நிக்குதேம்மா. நல்லவங்களா இருந்தாலே பிரச்சனை தான். அதுவும் உன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருந்தா நிறைய பிரச்சனைகளை வழிவகுக்கும். நீ உன் காதலியும் தாலியையும் காப்பாத்த நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். உன் தாயும் தன்னம்பிக்கையும் தான் உனக்கு துணை. அது உன்னை வழி நடத்தும். உனக்கு வர்ற பிரச்சனைகளை நீ ஜெயிப்ப. நீ உன் புருஷன் மேல வச்சிருக்கிற காதல் உன்னையும் உன் புருஷனையும் ஒன்னா சேர்த்து வாழ வைக்கும். என்ன சாமி அமைதியா இருக்கீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் புருஷன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கானா? இருக்காரு சாமி. மேடி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லதுமா. சரி சாமி, நான் வரேன். விதி உன் கூட விளையாட போகுது. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்க பாக்குது. அதை எதிர்த்து நிக்க தயாராயிரு. இத உங்ககிட்ட என்னால நேரடியா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அதுதான் விதி. ஓம் நமச்சிவாய. எல்லாம் அவனோட ஆட்டம். அதிகபட்சம் இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள மேடியும் ஸ்வேதாவும் வீட்டுக்கு வந்துருவாங்களே. பாஸ்பரஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பூமிக்கா வர இன்னும் ஆளையே காணுமே. ஏண்டி, எதுக்குடி நீ இப்ப என்ன தலையில கொட்டின? ஏமா, தலைக்கு மேல வெள்ளம் போற மாதிரி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. உனக்கு பாட்டு கேக்குதா? அந்த போனை தூக்கி போடு. தானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். என்ன சொன்ன? ஒண்ணு இல்லடி, சரின்னு சொன்னேன். வா பூமிகா, பாஸ்பரஸ் வாங்கிட்டு வந்துட்டியா?
இதோ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புடி. என்ன பூமிகா இது? பாஸ்போர்ட் சீனி மாதிரி இருக்குது. இத சாப்பிடலாமா? அம்மா, எப்ப பாரு தீனி தீனி தீனி. கொஞ்ச நேரம் பேசாம இருமா. அம்மானு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாளா பாரு. இவள பெத்ததுக்கு ஒரு 1/2 கிலோ இட்லி மாவை பெத்திருந்தாலாவது இந்நேரம் இட்லி ஊத்தி தின்னு இருந்திருக்கலாம். அம்மா, ஸ்வேதா வரும்போது இத பாட்டி கிட்ட கொடுத்து இத பூஜை ரூம்ல வச்சிருவோம். ஆ? நானா? வேணா பூமிகா, சாமி கண்ணை குத்திடும். என்னது சாமி கண்ண குத்துமா? சாமி உன் கண்ண குத்துதோ இல்லையோ, இப்ப உன் கண்ண நோண்டி எடுக்க போற பாரு. இவ செஞ்சாலும் செய்வா சதிகாரி. பூமிகா, இந்த பாஸ்பரஸ் நீ சொன்ன மாதிரியே நிஜமாவே தன்னால தீ பிடிச்சுக்குமா? அம்மா, பொதுவாவே பாஸ்பரஸ் ஈரமா தான் இருக்கும். அந்த பாஸ்பரஸ காத்துல கொட்டி வைக்கும் போது அந்த ஈரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ நாம அந்த பாஸ்பரஸ் கிட்ட சூடான ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போனா அந்த பாஸ்பரஸ் தன்னாலேயே பத்திக்கும். நான் வேணா உங்களுக்கு டெமோ காட்டட்டுமா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சூப்பர் பூமிகா, இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக் இருக்குன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா இத வச்சு அந்த ராசாத்தி கதைய ஈஸியா முடிச்சிருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? ராசாத்தி அம்மா கதையை முடிக்க முடியாட்டி என்ன? அதுக்கு பதிலா அவங்க பெத்த பொண்ணு ஸ்வேதா கதைய முடிச்சு அந்த 20 வருஷத்து பகைய வட்டியும் முதலுமா தீத்துருவோம். ஹே ஸ்வேதா, உன்னை வரவேற்க இந்த வீட்டையே கல்யாண வீடா கோலாகலமா மாத்துறாங்களா? இந்த வீட்டை எப்படி அபசகுனம் நடந்த மாதிரி மாத்தி காட்டுறோம் பாரு. இன்னையோட இந்த வீட்டுக்கும் உனக்குமான உறவு முடிய போகுதுடி. மேடி, சாமி கும்பிடுங்க. சரி. கடவுளே, நானும் மேடியும் இனி எப்பவுமே பிரியக்கூடாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, அத நீ எனக்கு மட்டுமே கூட நான் தாங்கிக்கிறேன். என் மேடிக்கு இனிமே எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஆரத்தி எடுத்துக்கமா. தீர்காயுஷ்மான் பவா. எனக்காக சாமி கும்பிட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? விபூதி வச்சுக்கோங்க. மாட்டேன், நீயே வச்சு விடு பொண்டாட்டி. இந்த மாலையை மாத்திக்கோங்க. எதுக்கு மாலை? அம்பாள்கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்த மாலைமா இது? கல்யாணம் மாதிரி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டு புடவை கட்டிட்டு வந்துட்டோம். மாலை இல்லாம எப்படி? போட்டுக்க பொண்டாட்டி. இந்தாங்க மாலையை மாத்திக்கோங்க. மாத்திக்குங்க. சதமானம் பவதி. மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. அம்மா சொன்ன நல்ல நேரம் வரப்போகுதே. பொண்டாட்டி போலாமா? போலாம். ம். மேடி, இப்போவாவது நம்ம வீட்டுக்கு போறோமா இல்ல வேற எங்கேயாவது போறோமா? வீட்டுக்கு தான் போறோம், வா. கார் வந்துருச்சு. அம்மா, 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 அண்ணன் வந்துட்டாருமா. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க.
என்ன மேடி, நம்ம வீடே கோலாகலமா கல்யாண வீடு மாதிரி இருக்கு. நான் சொன்னேன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, அது இதுதான். சர்ப்ரைஸா? என்ன சொல்றீங்க? ஆமா, எந்த தப்பு பண்ணாத நீ மனசு முழுக்க நிறைய வலியும் அவமானங்களோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனல. நீ திரும்பி வரும்போது சாதாரணமா வரலாமா, சகல மரியாதையோட வரணும்ல. அதான் எங்க அம்மா இந்த ஏற்பாடை பண்ணிருக்காங்க. டோன்ட் கிரை பொண்டாட்டி. இனி எந்த காரணம் கொண்டும் உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது. நான் வரவிட மாட்டேன். இறங்க. என்ன கண்மணி, ஸ்வேதா மட்டும் வரா? மேடி எங்க? மேடி எங்க? என் மேடி வந்துட்டான். என்ன பூமிகா இது? மேடி சேது பட விக்ரம் மாதிரி கிறுக்கன வருவான்னு பார்த்தா அவன் விக்ரம் பட கமல் மாதிரி ஸ்டைலா கெத்தா வந்து நிக்கிறான். ஹாய் மாம். மேடி, அப்படியே ஆளே மாறி இருக்கிற. நான் பாக்குறது உண்மையான, என்னால நம்பவே முடியலடா. உண்மைதாம்மா. அண்ணி கொடுத்த மூலிகை மருந்து அண்ணனோட உயிரை மட்டும் காப்பாத்தல, அண்ணனையே குணமாக்கிடுச்சு. அண்ணனை நீங்க நேர்ல பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். அடி பாவி. நம்ம சோலி முடிஞ்சு போச்சு. ஆமாண்டா, என் மேடி நல்லாயிட்டானா? எஸ் மாம், நான் நல்லா ஆயிட்டேன். என் பொண்டாட்டி ஸ்வேதா என்ன நல்லா ஆக்கிட்டா. ஸ்வேதாவுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை மேடி லூசு மாதிரி இருந்ததுதான். இனி அதுவும் போச்சா? ஏ கண்மணி, ஜோசியத்துல சொன்ன மாதிரி ஸ்வேதா உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரி தாண்டி. அவளுக்கு இருந்த தடையெல்லாம் தானா வரமாயிடுச்சு. பாட்டி, இதுக்கு மேல என்னால என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்வேதா நல்லா வாழ்றதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனால இந்தாங்க. என்னடி இது? அதான் அதை பத்தி முன்னாடியே சொன்னேன்ல, பாஸ்பரஸ் பவுடர். அதான். பாஸ்பரஸ் பவுடரா? அது எதுக்கு? எங்க? என்னமா இப்படி பண்ற? இல்லடி, திடீர்னு பவுடர் பத்திக்கிச்சுனா நான் இல்லடி எரிஞ்சு போவேன். அதெல்லாம் ஒண்ணும் பத்தாது பாட்டி. பவுடர் ஈரம் காஞ்சாதான் பத்திக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே இந்த பவுடரை கொண்டு போய் பூஜை ரூம்ல தீபத்து பக்கத்துல வச்சிருங்க.
தீபத்தோட சூடுல ஆட்டோமேட்டிக்கா அந்த பவுடர் ட்ரை ஆகி பூஜை அறைய பத்திக்கும். அதை வச்சு சாமிக்கே ஸ்வேதா இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு டிராமா பண்ணி நம்ம ஸ்வேதாவை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணிடலாம். நான் இந்த பவுடரை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கும் போது யாராவது என்ன பாத்துட்டா எனக்கு தானடி டின்னு கட்டுவாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் இங்க இருக்காங்கல்ல, நீ சீக்கிரம் போய் பவுடர் சாமி ரூம்ல வச்சுட்டு வந்துடு. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இந்த சின்ன வயசுலயே வாழாம எரிஞ்சு சாவ எனக்கு விருப்பம் கிடையாது. மா, இப்ப நீ போக போறியா இல்லையா? முடியாதுடி, நீ போ. ஐயோ, அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோமே, சோத்துல விஷத்தை வச்சிருவாளுங்களே. சரி சரி, நானே போறேன். எனக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மறுபடியும் நீ எனக்குள்ள கருவாகி பிறந்த மாதிரி இருக்குடா. உன்னை திரும்ப பெத்து எடுத்த சந்தோஷத்துல இருக்கேன்டா. அம்மாடி, என் பையனை எனக்கு முழுசா திருப்பி கொடுத்துட்ட. நீ எனக்கு மருமகளா கிடைச்சது போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம். என்னத்து பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? மேடி மாதிரி ஒரு புருஷன், உங்களை மாதிரி ஒரு அத்தை, இந்த மாதிரி பாசமான குடும்பம் கிடைக்க நான் தான் அத்தை புண்ணியம் பண்ணிருக்கணும். ஐயோ, என் புள்ளையும் மருமகளையும் பார்த்த ஆனந்தத்துல எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. போடி, கரைச்சி வச்சிருந்த ஆரத்தி எடுத்துட்டு வா போ. சரிம்மா. சீக்கிரம் வா. எடுத்துட்டு வரேன். கடவுளே, இந்த பாஸ்பரஸ பூஜை அறையில வச்ச உடனே இது எரிஞ்சு தொலைஞ்சிடக்கூடாது. யாரு? ஐயோ, இந்த குட்டி பிசாசு எதுக்கு இந்த பக்கம் வருது? ஐயோ, என்ன பார்த்தாலே நான் தான் பூஜை அறையில நெருப்பு வச்சேன்னு கண்டுபிடிச்சிருவாளே. என்ன பண்றது இப்போ? நல்ல வேளை அந்த குட்டி பிசாசு என்ன பார்க்கல. வேற யாராவது நம்மள பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்பரஸ பூஜை ரூம்ல வச்சுட்டு ஓடிடணும். கடவுளே, நானா செய்யலப்பா இத, அவளுங்க செய்ய சொல்றாளுங்க. என்ன மன்னிச்சிருங்க கடவுளே. பிரீத்தி, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. இந்தாங்க கற்பூரத்தை ஏத்து. காப்பாத்துங்க, காப்பாத்து முருகா. அம்மா மகமாயி, காப்பாத்துமா, காப்பாத்துமா. யாராவது பாக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடணும். ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் தூர போயிடணும். பேசுங்க பேசுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே பத்தி எரியும். அப்போ இருக்குங்க எல்லாருக்கும்.